ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டோட ஸ்டஃபிங்க்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 கிராம் அளவுக்கு முந்திரி, 20 கிராம் அளவுக்கு பாதாம், 25 கிராம் அளவுக்கு ட்ரை கிரேப், 1 டீஸ்பூன் வெள்ளையல், 2 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடிஷ்னலாக நட்ஸு, வால்நட், பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க. இதை நீங்கள் அரைக்கும் போது அடிஷ்னலாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ட்ரை கிரேப் ஆட் பண்ணியிருக்கனால அது ஈஸியாக அரைப்பட்டுரும். அதே மாதிரி ட்ரை கிரேப் இருக்கிற பிசுப்பே போது நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நம்ம அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சரை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஸ்வீட்டுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், 1 கப் அளவுக்கு பால் பவுடர், 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நார்மல் கோகோனட்டை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கட்டியில் அது மாதிரி கையை வச்சு நல்லா பொடிச்சு விட்டுருங்க. கட்டியெல்லாம் நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக பிணைஞ்சிக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்க பால் வந்து காய்ச்சி ஆறின பாலை ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையான ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்சரில் நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ண மிக்சரையும் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்சரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. உங்களுக்கு ஏதாச்சும் கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஸ்டஃப் பண்ணுற மாதிரியே நீங்கள் நட்ஸை வச்சு ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஷேப்லேயாச்சும் ஸ்டஃபிங்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு அந்த உருண்டையை கையில் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா சூப்பரான ஷேப்பில் நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக பாதுஷா ஷேப்பில் நமக்கு தேவையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதையும் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஷேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட நாசல் இருந்துச்சுன்னா அதை மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும், சூப்பரான டிசைன் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோர்க் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சீக்கிரமாக ரொம்பவும் டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஸ்வீட்டை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது நம்ம நட்ஸை வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தியானது. அதிக செலவில்லாமல் அட்டகாசமான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூடவே 8 பீஸ் முந்திரி, 3 ஏலக்காயோட விதையை மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொரி ஆட் பண்ணிக்கோங்க. பொரியையும் நீங்கள் நல்லாவே ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொரி பவுடரையும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பவுடரையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாலை ஒட்டுக்காக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பால் வந்து காய்ச்சி ஆறின பாலாக இருக்கட்டும். நான் எடுத்துருக்கிற பாலை 2ஆக பிரித்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மாவு நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணுன்னா நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாகவே மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஷேப் மோல்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஷேப் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணுறதுனால அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஷேப் மோல்டில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிங்க போதும்.
இப்போ இந்த மிக்சரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தின்னான லேயர் வேணுன்றனால கொஞ்சம் ஈவனாக கொஞ்சம் பெருசாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லை முந்திரி கேக்கு, அந்த மாதிரி சைஸில் இருக்கிற அளவுக்கு இதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ட்ரேலேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை லைட்டாக அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எந்த ஷேப்புமே உங்களுக்கு வேண்டாம், நம்ம ஈஸியாக இந்த ஸ்வீட்டை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாவை இந்த ஷேப் மோல்டுக்கு எதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே குட்டி குட்டி பால்ஸை கூட நீங்கள் உருட்டி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். பட்டர் ஷீட்டுக்கு தடவின எண்ணெய் போக நம்ம இந்த ஸ்வீட் சேர்க்க கொஞ்சம் கூட எண்ணெயும் சேர்க்கல. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கலர் எதுவும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸோ இல்லை ரோஸ் எசன்ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைகளில் அதிக காசு கொடுத்து நீங்கள் ஸ்வீட் வாங்குறத விட 10 ரூபாய்க்கு பொரி வாங்கினாலே போதும், ரொம்பவும் சூப்பரான ஸ்வீட்டு செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபயர்லெஸ் ஸ்வீட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக, அதாவது குட்டீஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம டாப்பிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சமாக தேங்காவை துருவி இதுக்கு மேலே ஆட் பண்ணி விட்டுக்குங்க. குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது.